வணக்கம். இன்னைக்கு 13 ஆகஸ்ட் 2025க்கான நடப்பு நிகழ்வுகள் தினமணி பேப்பர்லேருந்து முக்கியமான நிகழ்வுகள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நேற்றே பார்த்த நிகழ்வு தான், அதோட இதுதான் திருப்பி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கக்கூடிய முதல்வரின் தாய்மானவர் திட்டம் இந்தியாவிற்கே முன்மாதிரியான ஒரு முயற்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சுருக்காங்க. அதை பற்றி இங்கே சொல்லியிருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி நேற்று கரண்ட் அஃபேர்ஸ்லேயே நம்ம அதை பற்றி பார்த்துட்டோம். சரி, ஓகே. இந்த மாதிரி நாடு முழுதும் பார்த்திங்கன்னா 37,328 நியாய விலை கடைகள் இருக்குது. ஆக்சுவலாக நமக்கு ஜாகிரபி புக்கில் இது நமக்கு கொடுத்துருப்பாங்க, அதனால அதை நோட் பண்ணி வச்சுருக்கேன். இது எக்ஸாம் கேட்குறாங்க கேட்கல, அது அடுத்த விஷயம். இது கேட்கலாம் மாட்டாங்க, ஆனால் அப்டேட் இல்லாமல் இருந்திருக்கும் புக்கில். அது சும்மா ஜஸ்ட் வேணால் நோட் பண்ணி வச்சுங்க. தமிழ்நாடு முழுவதும் 37,328 நியாய விலை கடைகள் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. தமிழகத்தில் 208 அரசு பள்ளிகள் மூடல் ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நமக்கு எக்ஸாமில் தேவைப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயந்தான். மத்திய சுகாதார அமைச்சகம் கடந்த ஆண்டு 2020 ஜூலையில் வெளியிட்ட இந்திய மக்கள் தொகை மதிப்பீடு, அதாவது பார்த்தீங்கன்னா 2011 to 2036 குறித்த அறிக்கையில் தமிழகத்தில் பிறப்பு விகிதம் ஆண்டுதோறும் குறைந்து கொண்டே வருவதாக தெரிவித்திருக்காங்க. அப்போ 2011க்கு அப்புறம் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட பிறப்பு விகிதம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் கடந்த 2011 அதாவது பிறந்த குழந்தை ஒரு வயதுக்கு உட்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா 10.74 லட்சமாக இருந்த மக்கள் தொகை. அப்போ 2011 எவ்வளோ இருந்திருக்காங்க அப்படின்னா, பிறந்த குழந்தை 10.74 லட்சம் இருந்த மக்கள் தொகை 2016 10.45 லட்சமாக குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி 2021 9.53 லட்சமாக குறைஞ்சிருக்கு. வரும் 2026ஆம் ஆண்டை பொறுத்தவரை அது 8.78 லட்சமாக குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மக்கள் தொகை தமிழகத்தில் பிறப்பு விதம் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அது வயசு 0 to 1 அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸ் தான். அடுத்தது எப்பயும் சொல்கிற மாதிரி தான், இந்த பக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்கு அப்படின்னா குரூப் 2 மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான பக்கம் இது. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல் நம்ம பார்க்கலாம். ஸோ குஜராத் மாநிலத்தில் பர்டா வனவிலங்கு சரணாலயத்தில் அண்மையில் நடைபெற்ற உலக சிங்க விழிப்பு உணர்வு தினம் அப்படின்னு சொன்னால் விழிப்புணர்வு தினம் பார்த்திங்கன்னா 16வது சிங்க எண்ணிக்கை கணக்கெடுப்பு அறிக்கப்பட்டிருக்கு. சரி, ஓகே. அப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா, குஜராத் அப்படின்னாலே கிர் தேசிய பூங்கா, அதை நம்ம பற்றி படிப்போம். அதே மாதிரி குஜராத் மாநிலத்தில் பர்டா வனவிலங்கு சரணாலயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். அப்போ பர்டா வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா குஜராத் மாநிலத்தில் இருக்குது. ஸோ 16வது சிங்க எண்ணிக்கை கணக்கெடுப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் ஆசிய சிங்களோட எண்ணிக்கை கடந்த 5 ஆண்டுகளில் 674 891 உயர்ந்திருக்கு. அதாவது 32.2% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உலகின் தற்பொழுது உயிருடன் இருக்கக்கூடிய 2 வகை சிங்கம். இது நம்ம 7th புக்லேயே காடுகள் பாடம் இருக்கும், அதில் கொடுத்துருப்பாங்க. ஆசிய சிங்கம், இன்னொன்று ஆப்பிரிக்க சிங்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த ஆசிய சிங்கம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் உள்ள தேசிய பூங்கான கிற்காடுகளில் மட்டும்தான் காணப்படுது. இந்தியாவில் கிற்காடுகள் மட்டும்தான் இருக்குது. அந்த கிற்காடு அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் இருக்குது. மற்றொரு இனமான ஆப்பிரிக்க சிங்கம் இந்தியாவில் தற்பொழுது இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. அப்போ கிர் தேசிய பூங்காவிலிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் ஆசிய சிங்கங்களின் 2வது வீடு அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு வனவிலங்கு சரணாலயம் அப்படின்னா பர்டா வனவிலங்கு சரணாலயம். அதில் மட்டுமே 17 சிங்கங்கள் வசிப்பதாக அறிக்கையில் விட்டுருக்காங்க. அப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, குஜராத்தில் கீர் தேசிய பூங்கா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிய சிங்கத்தின் 2வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய பர்டா வனவிலங்கு சரணாலயமும் இருக்குது. சரி, ஓகே. 2013 உச்சநீதிமன்றமானது கிருகாடுகள் உள்ள சிங்கங்கள் சிலவற்றை அருகில் மத்திய பிரதேசத்தில் உள்ள குனு தேசிய பூங்காவுக்கு 6 மாதங்கள் இடமாற்றம் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டது. இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்போ குனு தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம். அப்போ எந்தெந்த பூங்கா எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுங்க. அதுதான் நமக்கு இந்த டாப்பிக்கில் இன்றைக்கி நமக்கு தேவையான ஒரு நடப்பு நிகழ்வுகள். அடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனால், இது இப்போ ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. ஸோ பெட்ரோலில் எத்தனால் கலக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இன்ஜின் வீணாக போய்டும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா இஷ்யூ போயிட்டுருக்கு. அது என்ன சொல்லியிருக்காங்க, மத்திய அரசு விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, எத்தனால் 20% கலக்கப்பட்ட E20 பெட்ரோலியம் பயன்படுத்துவதால் வாகனங்கள் பாதிப்பு உள்ளாகும் என்று சமூக வலைதளங்களில் பரவும் தகவல் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு விளக்கம் கொடுத்துருக்காங்க.
இது தொடர்பாக மத்திய பெட்ரோல் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த எத்தனால் அப்படிங்கிறது இதில் தயாரிக்கப்படுறது அப்படின்னா கரும்பு அல்லது மக்காச்சோளத்திலிருந்து எடுக்கப்படும் எத்தனாலை பெட்ரோலியத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலில் வந்து 20% வந்து கலந்து பயன்படுத்துது. சுற்றுச்சூழல் மாசு குறைப்பு மற்றும் விவசாயிகளின் வருவாயை உயர்த்துவதற்கான ஒரு திட்டம்னு சொல்கிறாங்க. அப்போ E20 அப்படிங்கிறது எத்தனால் வந்து பெட்ரோலில் கலக்கக்கூடிய திட்டம். 20% கலக்கிறாங்க. இந்த எத்தனால் எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரும்பு அல்லது மக்காச்சோளத்துலேருந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த பெட்ரோலை பயன்படுத்துவதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வாகனங்களில் வந்து காப்பீடு செல்லுபடி ஆகாது அப்படிங்கிற தன்மையில் எந்த இதுவும் கிடையாது, எதுவும் பாதிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காப்பீடு நிறுவனங்கள் வந்து வண்டி வீணாக போயிட்டுனா வந்து காப்பீடு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி E20 பெட்ரோல் சிறந்த உந்து சக்தி தருவதுடன் E10 பெட்ரோலை விட வந்து சுமார் 30% குறைந்த கார்பன் உமிழ்வை குறைக்கிறது. ஸோ கார்பன் அப்படிங்கிறது உமிழ்வை வந்து குறைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா. இதை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். இதை பற்றியான தகவல் நம்ம பார்க்கலாம். அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாக்கள் நாடாளுமன்ற குழு பதவிக்காலம் நீட்டிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். நாடு முழுவதும் மக்களவை மாநில பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கு வழிவகுக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் 129வது திருத்த மசோதா. அப்போ இது ரொம்ப முக்கியங்க, நோட் பண்ணி வச்சுங்க. 129வது சட்டத்திருத்த மசோதா எதோடு தொடர்புடையதுன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல். ஸோ மக்களவை தேர்தலுடன் யூனியன் பிரதேசங்களின் பேரவைத் தேர்தலையும் சேர்ந்து நடத்துவதற்கான சட்டத்திருத்த மசோதா வந்து கடந்த 2024ஆம் ஆண்டில் எதிர் கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு இடையில் மக்களவையில் அறிவுறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாக்களில் ஒரு கமிட்டி வச்சுருப்பாங்கல்ல, அந்த கமிட்டியில் யார் தலைவர்னு கேட்பாங்க. அப்போ இத்திட்டத்திற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் உயர்நிலை குழு வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2023 மத்தியில் வந்து அமைச்சாங்க, மத்திய அரசு அமைச்சாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஒரே நாடு ஒரு தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா யாரோட தலைமையில் குழு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்த ராம்நாத் கோவிந்த் அவரோட தலைமையில் இருக்குது. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி கொஸ்டினை. ஸோ அவ்வளோதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸு. ஸோ இதை கரெக்டாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே, தேங்க்யூ.